அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் உள்ள இந்து மத எண்டோமெண்ட் அதிகாரிகளிடம் கலந்தாலோசனை செய்து சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். ஆந்திராவில் கட்டாய மதமாற்றம் நடக்கக்கூடாது, அதற்கு எதிரான தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல இந்து கோயில்களில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் அல்லாத பிற மதத்தினரை எக்காரணம் கொண்டும் பணியில் நியமனம் செய்யக்கூடாது. அதாவது இந்து கோயில்களில் இந்துக்களை மட்டுமே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அவர் அறிவித்துள்ளார்கள். அதேபோல ஆந்திரத்தில் உள்ள 1116 இந்து கோயில்களுக்கு அறங்காவலர்கள் தற்பொழுது 15 பேர் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அதில் 2 பேரை சேர்த்து 17 அறங்காவலர்கள் நியமிக்க வேண்டும். அதில் ஒருவர் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் நயீர் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இசை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதேபோல கோயில்களில் வருமானம் உள்ள வருமானம் அல்லாத அர்ச்சகர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த சம்பளம் 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளது. அதேபோல போதிய வருமானம் இல்லாத கோவில்களில் நிர்வாகம் செய்வதற்கு பல்வேறு இடைஞ்சல்கள் இருப்பதால் அதற்காக தூப தீப நைவேத்திய திட்டம் என்ற திட்டத்தில் வழங்கப்படுகின்ற நிதியுதவியானது ரூபாய் 5,000 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளார். அதேபோல ஆந்திராவில் ஆன்மீகம் செழிப்பதற்காக கோவில்களையும் கோவிலுடைய சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால்தான் கோவிலை நோக்கி பக்தர்கள் வருவார்கள் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோல வேத கல்வி, அதாவது வேதங்களை படித்த மாணவர்களில் பலர் வேலை கிடைக்காமல் இருக்கிறார்கள். எனவே வேதம் படித்து வேலையற்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். அதேபோல கோவில்களில் பணிபுரியும் நயீர் பிராமணர்கள் என்ற இசை வேளாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 25,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த இசை வேளாளர் குடும்பத்தினருக்கானது மிகப்பெரிய உதவியாகும். அதேபோல வனப்பகுதியில் உள்ள கோவில்களுக்கு மேம்படுத்த வனத்துறை, அதேபோல சுற்றுலாத்துறை மற்றும் இந்திய எண்டோமெண்ட் துறை அனைவரும் இணைந்து அதற்காக மேம்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வனத்துறைக்கு வருகின்ற பக்தர்கள் எவ்விதமான சிரமமின்றி வனத்துறையில் உள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்த காலத்தில் பல்வேறு கோயில்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன மற்றும் பல கோயில்களின் தேர்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. அந்த குற்றவாளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இனிமேல் இதுபோல சம்பவங்கள் நடக்காமல் இந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்து அறநிலையத்துறையானது நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். அதேபோல ஆந்திரா கோயிலுக்கு சொந்தமான 87,000 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அவை அனைத்தையும் மீட்டு கோவில் நிர்வாகத்துடன் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அவர் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். இதனால் இந்து மதத்தை சார்ந்த பக்தர்களுக்கும் இந்து சமுதாய மக்களுக்கும் ஒரு ஆறுதல் தரும் விஷயமாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிரடியாக சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதை அங்குள்ள மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.